ஹாய் ஆல், இது தேர்ஸ்டேவோட மினி vlog. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர்மெலன் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டேன். அதுவே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவருக்கு லன்ச் ரெடி பண்ணி ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டேன். லன்ச்சுக்கு ரசமும் சௌச்சவ் கூட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி சௌச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சம்மருக்கு என்ன தான் நம்ம சமைச்சு வச்சாலும் சாப்பிட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நல்லா லிக்விடாக ஏதாவது குடிச்சிட்டே இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படி தான் தோணுது. இன்னும் அக்னி நட்சத்திரம்லாம் பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ எக்ஸாஸ்டிங்காக இவ்வளோ அனல் தெரியுது. இன்னும் அந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நம்மளால் நம்ம என்னென்ன வகையில் ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்மளோட டயட்டில் நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி ஆகணும். நானும் இப்போ தான் ரோஸ் மில்க் எசன்ஸு, அதுக்கு செய்கிறதுக்கான அந்த ஜெல்லி, அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத் போட்டு குடிக்கலான்னு மாம்பழ மயர்ஸ்லேருந்து நன்னாரி சர்பத் மிக்ஸு இது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் இது எல்லாமே வாங்கி ப்ரீ ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் இந்த சம்மரை பீட் பண்ண முடியும்.